டைரக்டர் மணிரத்னத்தோட ராவணன் மூவில இந்த ஒரு டீட்டெயிலிங் நோட்டீஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துல கோடு போட்டா கொன்னு போடுன்னு அப்படின்னு ஒரு சாங் வரும். இந்த என்டயர் சாங்குமே வந்து வீரய்யாவும், வீரய்யா மக்களுமே யாரு? அவங்களோட ஹிஸ்டரி என்ன? அவங்களோட பழக்கவழக்கங்கள் என்ன? அப்படிங்கிறத வந்து சொல்ற விதமா அமைஞ்சிருக்கும். இந்த பாட்டுல ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, அந்த பாட்டு ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்குமே வந்து வீரய்யாவும், வீரய்யாவ சேர்ந்த எல்லாருமே வந்து அவங்க மேல சகதிய பூசிட்டு ஆடுற மாரி காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டு முடியும்போது அவங்க இருக்கிற எல்லாருமே வந்து குளத்துல விழுகிற மாரி காமிச்சிருப்பாங்க. இது எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ராவணிய பொறுத்தவரைக்கும் வீரய்யா கூட இருக்கிறவங்க எல்லாருமே மோசமானவங்க, அரக்கர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வீரய்யாவும் சம்மந்தப்பட்ட எல்லாத்த பத்தியும் ராகினி கேள்விப்பட்டது எல்லாமே தப்பான நியூஸா தான் இருந்திருக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்துல இருந்து வீரய்யா வந்து ஒரு கெட்டவன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துல அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சாயம் வந்து வீரய்யா மேல பூசப்பட்டிருக்கும். அததான் அந்த சகதியோட கனெக்ட் ஆகும். அதே இந்த பாட்டோட எண்ட்ல எல்லாருமே ஆத்துக்குள்ள வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற சகதியெல்லாம் போய் அவங்களோட உண்மையான கலர் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த சீன்லயே வீரய்யா லக்ஷ்மணன வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துல ராகினி வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவங்க சொல்லயில, அத கேட்டுட்டு என்னோட தங்கச்சியான வெண்ணிலாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இந்த இந்த ஒரு இடத்துல வந்து வீரய்யா பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ராகினி ரியலைஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு அடுத்த சீன்ல வந்து அவங்க கடவுள் சிலை கிட்ட வேண்டும்போது, கெட்டவங்கள கெட்டவங்களா காட்டு. அவங்க பக்கம் இருக்க நியாயத்த காட்டாத அப்படிங்கிற மாரி ஒரு டயலாக் சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆரம்ப கட்டத்துல அவங்க மேல கெட்டவன் பூசப்பட்ட சாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அவங்களோட உண்மையான கலர் தெரியல. ராகினி வந்து வீரய்யா சைடுல வந்து எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுதான் அந்த பாட்டுல வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்க மேல எல்லாத்து மேலயும் சகதி இருந்திருக்கும். அந்த பாட்டோட எண்ட் முடியிற பார்க்கையில அந்த சகதி எல்லாம் போய் அவங்களோட உண்மையான நிறம் தெரிஞ்சிருக்கும்.